சூர்யாவின் சினிமாவிற்கு மிக மிக முக்கியமான ஒரு படம் ரெட்ரோ. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அவர் தியேட்ரிக்கல் ஹிட்டு கொடுத்து எப்போ கொடுத்தாருன்னு தெரியல. ஜெய் பீம், சூரரை போற்று ரெண்டுமே ஓடிடி படம். தியேட்ரிக்கல் ஹிட்டு தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு. போன படம் கூட வந்து நிறைய பேருக்கு என் மீது கூட மனக்கசப்பு கூட இருந்திருக்கலாம் வந்து கங்குவாவுக்கு. ஏன்னா கங்குவா நீங்கள் கொடுத்த பில்டப் தாங்க வந்து உண்மையாகவே வந்து நீங்கள் கொடுத்த பில்டப் தான். 5000 கோடி அடிக்கும், 6000 கோடி அடிக்கும். இது வந்து ஸ்பெயினில் ரிலீஸ் ஆகுது, இத்தாலியில் வந்து மொழி மாற்றம் செஞ்சுருக்கோம், தென்கொரியாவில் வந்து ஒருத்தர் கூட்டின்னு வரோம் அப்படின்லாம் தொடர்ச்சியாக சொன்னீங்க. ரைட், அது அது முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து ஆடியன்ஸை ஏமாற்ற முடியாதுன்ற ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட் ஷோ பார்த்து கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணதுக்கெல்லாம் கூட பயங்கரமாக கண்டனம்லாம் தெரிவிச்சுங்க. நல்ல கண்டென்ட் எடுத்தால், நல்ல படங்கள் எடுத்தால் தலையில் வச்சு கொண்டாட போகிறாங்க. நல்ல விமர்சனம் கொடுக்க போகிறார்கள். சூர்யா ஒன்று நமக்கு ஆகாதவர்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக ஆகச்சிறந்த நடிகர் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இந்த ரெட்ரோ படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது வந்து இதுதான் வேணும்னு. ஏன்னா படம் பேசும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா திரும்ப சொல்கிறது தான் வந்து நீங்கள் பப்ளிசிட்டி வேறு வந்து அந்த பில்டப் வந்து ஓவர் பில்டப்பாக மாறிடக்கூடாது. அந்த ஓவர் பில்டப்பில் தான் அந்த எதிர்பார்ப்பில் தான் அந்த ரசிகர்கள் அந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ தூரம் வந்து வெறுப்பானது வந்து நீங்கள் கொடுத்த பில்டப் தான். இதெல்லாம் மீறி ஓகே ரெட்ரோக்குள்ளே வருவோம். ரெட்ரோ மே 1 ரிலீஸ் ஆக போகிறது. இன்றைக்கி ஆடியோ லான்ச், இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து நான் கூட பார்த்திங்கன்னா இந்த 3 சிங்கிள் விட்டாச்சு, இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, அவங்க பப்ளிசிட்டி மே 1 அப்படின்னா இன்னும் கூட ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. படத்து மேலே எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் அந்த தேர்ட் சிங்கிள்லாம் அருமையாக இருந்தது. சந்தோஷ் நாராயணன் இறங்கி குத்தி ஒரு பெரிய ஆட்டெல்லாம் போட்டிருந்தது. சூர்யா படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் எப்படி செட் ஆவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அதெல்லாம் மீறி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பேட்டியில் சொன்னது தான், நான் எப்படி பேட்ட படத்தை எதிர்பார்த்தனோ, பேட்ட படம் எந்த மாதிரியான வெற்றியை கொடுத்ததோ, பேட்ட படத்தில் எப்படி நான் வந்து ஒரு துள்ளலாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவரும் ஒரு ரஜினியோடைய ஃபேன் பாய், ஆதிக்கு எப்படி வந்து அஜித்தோடைய ஒரு ஃபேன் பாயோ அது மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினியோடைய ஃபேன் பாய். அப்படி ஒரு ஃபேன் பாயாக இறங்கி அந்த பேட்ட படத்தை பண்ணி அதை ஒரு வெற்றியை கொடுத்துருங்களா, அதே வெற்றியை ரெட்ரோ கொடுக்கும் அப்படின்னு தான் மாற்று கருத்து இல்லைன்னு வழக்கமாக எல்லா டைரக்டரும் சொல்கிறது தான். இதோட தான் அவர் ஓகே அப்படின்னு முடிச்சிட்டார் வந்து. அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா ரெட்ரோ வந்து கேங்ஸ்டர் படம், ஒரு ரத்த சரித்திரம் மாதிரி இருக்குது. இந்த 3 சிங்கிள்லாம் பார்த்த பிறகு வந்து அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை, இது வந்து கேங்ஸ்டர் படம் முழுக்க கிடையாது. இதில் ஒரு அழகான லவ் சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு 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 சின்ன ஒரு மெசேஜும் இதில் இருக்குது. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா புரியும்னு வழக்கம் போல் கதையை யாரும் நிச்சயமாக சொல்லிட மாட்டாங்க. திரும்பவும் சொல்கிறது தான், சூர்யாவுக்கு இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு. அதே சமயத்தில் இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. பூஜா ஹெக்டே கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து இது ரெட்ரோ சம்மந்தமாக கிடையாது. அவங்க ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, என்னுடைய இன்ஸ்டாவில் வந்து ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 3 லட்சம் பேரும் டிக்கெட் எடுத்து படம் பார்த்துருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒருத்தருடைய இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 30,000 பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 லட்சம் பேர் டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இந்த சோஷியல் மீடியாவே வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம், ஒரு மாய இதை சோஷியல் மீடியாலாம் முழுசாக நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வந்து பூஜா ஹெக்டேவுக்கும் இது ரொம்ப முக்கியமான படம் கூட சொல்லலாம். ஓகே, ரெட்ரோ ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் எனக்கு அந்த பழைய மறுபடியும் ரீவைண்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து இதே கங்குவாவுக்கு அதே இடத்தில் ஆடியோ லான்ச் நடந்த பொழுது கங்குவா சம்மந்தப்பட்ட ஒருத்தர் சொன்னது தான் வந்து, இந்த பாஸெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, திரும்ப இதனுடைய சக்ஸஸ் மீட் இருக்குது, அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு இதே பாஸை கொண்டு வாங்க அப்படின்னு. நான் தவறாக சொல்ல, மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து பில்டப் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் வந்து இதுக்கு முன்னாடி ஜிகர்தண்டா XX படம் பண்ணியிருந்தார் வந்து. அந்த படம் கூட எனக்கு பெரிய மாபெரும் வெற்றி படம்லாம் கிடையாது. ஓகே அப்படின்ற மாதிரியான விஷயம். அதில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது வந்து. ஆனால் அதை அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு இதையெல்லாம் தாண்டி அவருடைய முதல் படம் இருக்குது இல்லை, பீட்சா, அது வந்து எவர் கிரீன்ங்க வந்து. அது வந்து மறக்கவே முடியாது. நான் திரும்ப சொல்கிறது தான், ஒரு பட விழாவிற்காக பாலச்சந்தர் அவர்கள் வந்திருந்தப்போ கார்த்திக் சுப்ராஜும் கலந்துக்கிட்டார். கமலாவில் நடந்த ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 16 வயதுலேருந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு விழாவால் அது ஏதோ அதை டிஜிட்டலாக பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அப்போது வந்து இவர் கார்த்திக் சுப்ராஜ் பேர் சொன்ன உடனே அடுத்து எழுந்து தோல் தட்டினார். அவர் பேச வந்தப்போ சொன்னார் வந்து, இந்த பீட்சான் தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தில்லு வேணும். ஏன்னா எத்தனை பேருக்கு ஒரு இத்தாலிய உணவு தானே அது, இப்போ நமக்கு தெரியுது வந்து. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த பீட்சான்ற இது இருக்கும், அது தெரியும் வந்து.
அதில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு எனக்கே கூட அந்த ரெட்ரோன்ற ஒரு தலைப்பு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது வந்து. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு. தெரியும்னா இங்கே தெரியும் ஒரு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தெரியும் ரைட்டு. ஊர்கள் எங்கள் ஊருங்க மாதிரி பக்கத்து ஊருங்க மாதிரி இருக்கிற அந்த ஊர்களில் வந்து அவன் பார்த்தான்னு வச்சுக்க ரெட்ரோ அப்படின்னோடனே என்னடா அது இங்கிலீஷ் படமா ஹிந்தி படமா அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தா மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்திருப்பாங்களேப்பா அப்படின்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸே மாறி வேறு விதமாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி இந்த படம் திரும்ப சொல்கிறது என்னென்னா சூர்யாவுக்கு மிக 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 முக்கியமான படம். அதே சமயத்தில் இந்த கதை, இந்த ரெட்ரோ கதை இருக்குல்ல, இது சிம்புக்கு சொல்லப்பட்ட கதை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே இன்னொரு விஷயம் என்னென்னா இது ரஜினிக்காக பண்ணி வச்சிருந்த கதை. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் வந்து ஜெயிலர் 2க்கு முன்னாடி, அதாவது ஜெயிலர் 2 அந்த இது கமிட் ஆகாமல் இருந்திருந்தால் ரஜினி மறுபடியும் கார்த்திக் சுப்பராஜ் கூட தான் பண்டம் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு பேட்ட 2 மாதிரியான ஒரு படமாக இருந்திருக்கும். அதுக்கு அவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதை தான் கொஞ்சம் அப்படி மாற்றி சூர்யாவுக்காக மாற்றி இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. திரும்ப பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா ரெட்ரோ அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக எந்த பில்டப் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டு சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா படம் பேசட்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஜெய்பீமாகட்டும் சூரரை போற்றாகட்டும் சூர்யாவுடைய ஒரு பங்களிப்பு இல்லாமல் அதெல்லாம் அந்த படத்தெல்லாம் நம்ம எடுக்கவே முடியாது. அதே சமயத்தில் சூர்யாவை மறுபடியும் ஒரு என்ன சொல்கிறது, ஆஹா ஓஹோ ஆச்சா போச்சான்னு கொண்டு போய் உயரத்தில் வச்சு அப்புறமா அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒன்றும் இல்லாத மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அதை பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, ரெட்ரோ அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து கிளிம்ஸ், அதுக்கப்புறம் வரப்போகிற கிளிம்ஸ் வீடியோ, முக்கியமாக ட்ரெய்லர், அடுத்து வரப்போகிற சாங்ஸு அல்லது அடுத்து வரக்கூடிய அப்டேட்டு, இதெல்லாம் வச்சு தான் இது என்ன கதை அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு, ஏன்னா அவர் சொல்லிட்டார் கேங்ஸ்டர் கதையும் ஒரு லவ்வும் ஒரு 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 சென்டிமெண்ட்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குன்னு. அதெல்லாம் மீறி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்து நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தாண்டி மே 1 ஒரு அஜித்துடைய பிறந்த நாளுக்கு இந்த படத்துடைய ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி அஜித்துடைய அந்த பிறந்த நாளுக்கே 2 ரீரிலீஸ் படங்கள்லாம் வருது வந்து. ஒன்று கண்டுகொண்டேன், இன்னொன்று வீரம். ரெட்ரோ கூட போட்டிக்கு எந்த படம் வருதுன்னு தெரியல. மேபி சிங்கிளாக தான் வரும்னு நினைக்கிறேன். 1100 ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 800 ஸ்க்ரீன்ஸ் ரெட்ரோவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்பொழுது இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னா வசூல் அள்ளிடம். திரும்பவும் பேக் டு பெவிலியன் அப்படின்ற மாதிரி பேக் டு பெவிலியன் சூர்யா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேமராமேன் ரத்னவேலு அவருடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அதை கூட சொல்லியிருந்தாப்புல வந்து, ஏன்னா அவர் தான் சேது படத்துக்கு கேமராமேன். நான் வந்து நந்தா கமிட் ஆன உடனே சூர்யா வச்சு இதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பாலாகிட்ட நான் கேட்டப்போ அவர் வந்து அந்த கதையை அப்படியே நரேட் பண்ணார். ஏன்னா அந்த சமயத்தில் சூர்யா வந்து ஒரு சாக்லேட் பாயாக இருந்தார். இது மாற்ற முடியுமா பாலா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அது மாற்றுறதுக்கு தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சூர்யாவும் அந்த சமயத்தில் மிகுந்த அர்ப்பணிப்போடும். ஏன்னா அதுக்கு அந்த படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி காக்க காக்க படம் யார் கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்லி ஓகே பண்ணி வச்சுருக்காரு. கௌதம் மேனனுக்கே ஒரு டவுட் இருக்குது வந்து, ஒரு போலீஸ் இது இவருக்கு சரியாக வருமானு சூர்யாவே சொன்னாராம் வந்து, என்னங்க போலீஸுங்க வேஷங்க அது எனக்கு செட் ஆகாதுங்க, எப்படி இருந்த ஒரு நடிகர் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அவருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தப்போ நந்தாவில் கமிட் ஆகி சரி நந்தா முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கௌதம் மேனன் வெயிட் பண்ணியிருந்தப்போ நந்தாவில் முழுக்க முழுக்க பாலா தான் வந்து சூர்யாவை வடிவமைத்தவர் அப்படின்றதுல வந்து ரத்னவேலு சொல்லியிருந்தார். எந்த லுக்கு பார்க்கணும், எப்படி முறைக்கணும், எப்படி ஆக்ரோஷமாக நடந்துக்கணும். ஏன்னா சூர்யாவுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை தந்த படம் நந்தா என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அந்த நந்தா வெற்றிக்கு அப்புறம் தான் கௌதம் மேனன், ஏன்னா ரத்னவேலுடைய ஃப்ரெண்டும் கௌதம் மேனன் தான். அப்புறமா தான் அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து தான் வந்து. அப்போ வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் வந்து ரத்னவேலு. என்னென்னா எனக்கு ஒரு ஜுரம் வந்தது அப்படின்னா சூர்யா ஓடி போய் மாத்திரை வாங்கின்னு வருவார். எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் நான் கேமராமேன் அப்படின்னா டக்குன்னு போய் அந்த ஒரு தட்டில் சாப்பாடு கொண்டு வந்து அவர் ஒன்று, சார் என்னங்க நீங்கள் ஏங்க இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. இது என்னென்னா நான் ஒரு பெரிய நடிகர் பையன், நான் பெரிய இடத்துலேருந்து வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த திமிர்தனெல்லாம் இல்லைங்களா, அதெல்லாம் அவர்கிட்ட அறவே கிடையாது. அந்த அன்பு இப்போவும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்து. மேபி போனால் கொஞ்சம் மாறி இருக்கலாம் வந்து, காலம் தானே எல்லாத்தையும் மாற்றம் வந்து, ரொம்ப கீழே இறங்கி போனாலும் வந்து நல்லா இருக்குமா, அதெல்லாம் மீறி அந்த சூர்யா அந்த பாசிட்டிவாக சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல சினிமா சம்மந்தப்பட்டவர்கள்
அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். முத்தம் சிவகுமார் உயிரிலே கலந்ததுன்னு ஒரு படம் வந்து சூர்யா வச்சு தயாரிச்சிருந்தார். ஏன்னா சிவசக்தி பாண்டியனுடைய புரொடக்ஷன் மேனேஜர் வந்து. அது நல்லாயிருக்கு அந்த படம். ஜோதிகாவும் நடிச்சிருப்பாங்க வந்து. எனக்கு சூர்யா அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருந்தாருங்க வந்து அப்படின்னு சொன்னது தான் வந்து. ஏன்னா அந்த நடிகர் அந்த அந்த பழைய சூர்யா இன்னும் மாறாத சூர்யாவாக இருக்கிறார். மேபி அவர் பாம்பேல போய் செட்டில் ஆகிருக்கலாம். வந்து அவர் பாலிவுட்டில் வந்து ஆஃபீஸ் வச்சிருக்கலாம். மும்பையில் வந்து டெண்டுல்கர் பக்கத்தில் வந்து மேட்ச் பார்க்கலாம். எல்லாம் ரைட் ஓகே. அந்த பழைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அதில் ஒரு மனிதன் மாறாமல் இருந்தால் அவருக்கான வெற்றின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கிரீடமாக தலையில் வந்து விழும் அப்படின்ற மாற்று கருத்து இல்லவே இல்லை. உண்மையிலே ரெட்ரோ வெயிட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களைப் போலவே நானும் வந்து ரெட்ரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.